வழக்கமாக நார்மலாக வந்து நம்ம ஊரில் செய்கிற மாதிரி சிக்கன் கறி அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வெறுத்து போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபியை ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். பார்ப்போம் வாங்க. இப்போ கட்டலாம் வாங்க. வெங்காயம் வெள்ளையா இருக்குன்னு பார்த்தாக்கா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். தெரியுதா? ஓகே, வெங்காயம் நம்ம அழுவு வச்சிருச்சு, தக்காளி நம்ம அழுவு வைக்காது. தைரியமா வெட்டலாம். வெங்காயம் தக்காளி விட்டியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் வெட்டலாம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமே. ஏன்னாக்கா இந்த தடவை கடைக்கு போனப்போ நமக்கு தேங்காய் கிடைச்சது. ஆமா, அதிசயம். வழக்கமா நம்ம குழம்புல வச்சு தேங்காவே போட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும். இன்னைக்கு தேங்காய் போட்டு ஏதாவது புதுசா பண்ணணும். இதுக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்குனாக்கா, அடிக்கிறது பிரச்சனை இல்லை, கீழே விட்டு வரண்டா சத்தம் போடாதா, எனக்கு துக்கம் வருதுடா அப்படின்னு. கழுவிட்டு வந்தார். ஆக்சுவலி தண்ணி கேன் பாட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலும் ரெண்டாவது எனக்கு நானும் அதெல்லாம் ஹம்மிங் பண்ணிட்டு பாரு. நீங்கள் எம்டி கேன் நம்ம தூக்கி கீழே போடும். எம்டி கேனை போடும்போது கூட நம்ம என்ன பண்ணோம், சரி எம்டி கேனை தூக்கி போடுறோம், தண்ணி கேனை போட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம், தண்ணி கேனை போட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இன்னைக்கு அந்த எம்டி கேனை பார்க்கும்போது கூட எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அதை கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ண போகிறோம் இப்போ. இன்னைக்கு அந்த வீடியோ இருக்கு என்கிட்ட, அதை வச்சு நான் ரீல்ஸ் போட்டு வரேன். ஆமாம், பார்த்து கேட்டு பண்ணுறோம். ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரியுது நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஐடியா கிடையாது. சில வீடியோ கேவலமாக வருது. ஆமாம், எனக்கே தெரியும். இப்போ நான் போடுற வீடியோ, நான் பேசுகிற விஷயம் இது எனக்கே நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. அதனால் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு இருக்கும்ல, ஒரு சில என்னடா எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம். அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து மாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சில வந்து அந்த மாதிரி ஆச்சுனாக்கா, இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா எங்களோட மிஸ்டேக் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு திருத்தி எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்துட்டு ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு வேர்ல்டு லெவலில் நல்ல ட்ரெண்ட் ஆகி நல்ல ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு நாங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர். இதோ டைமுக்கு இது என்ன கதைன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஏன் எடுத்தனாக்கா சவுண்ட் அதிகமாக இங்கே வந்துட்டு மணி வந்துட்டு 1:45 ஆகுது. நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடுச்சு, இதுவே போதும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஜோதிகா மாதிரி நிறையா ஊற்றிக்கங்க. வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா அப்புறம் இந்த பிரியாணிக்கு மேலே வெங்காயம் போடும்போது அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய வேலை தான், இருந்தாலும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறோம். இப்போ கரம் மசாலாலாம் போட்டாச்சு. கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி, இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
வெங்காயத்தை போட்டுருவோம். இங்கே பச்சை மிளகா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பச்சை மிளகா வேணும்னாக்கா நான் இப்போ முன்னாடியே போய் அவங்ககிட்ட இந்தியன் ஸ்டோர் இருக்குங்க, அங்கே வந்து முன்னாடியே நம்ம கேட்கணும். நம்மகிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் இருக்கையில் வச்சே பண்ணுவோம். எப்பயுமே இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வெங்காயம் வளர்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். இங்கே சமைக்கிறதுலாம் பெரிய பிரச்சனை இல்லை, இந்த பாத்திரத்தை யார் கழுவிட்டு படுக்கிறதுன்னு தான் பெரிய விஷயம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர் ஃப்ளேவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ரொம்ப போட்டோம்னா கசக்கும். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரும்போது ஸ்மெல் அப்படியே என்னால் பேசவே முடியல, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு எங்கள் வீட்டில் அவ்வளோ கேட்பாங்க, எல்லாம் ஒரு செஃப்பா வீட்டுக்கு வரிய ஒரு நாள் சமைச்சு கொடுத்துருப்பியான்னு கேட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக செய்யும் நான் இந்தியா போனதுக்கப்புறம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுருவோம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லுவாங்க உப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவுன்னு. எல்லாரும் கேட்பீங்க தேவையான அளவு எவ்வளவுங்க அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கங்க. ஏழை இப்படி பண்றீங்க, திருக்கு மெண்டல் போயிடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னாக்கா, எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் போட போகிறோம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை போட்டு நம்ம தேங்காய் அரைச்சிட்டோம். இப்போ தேங்காய் அதில் போட்டுருங்க, நல்லா பேஸ்ட் பண்ணி. ஃபஸ்ட்டே தேங்காவை போட்டு நீங்கள் நல்லா வதக்கும் போதே தேங்காவை போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நெஞ்சு கறிப்பு அவ்வளோவா இருக்காது. இப்போ நம்ம தேங்காய் போட்டு நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே கொட்டிட்டு ஒரு வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடிட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம்னாக்கா கிரேவி ரெடி. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை நம்ம பண்ண வேண்டியது, அதான் நான் சொன்ன மசாலா செஞ்சுட்டோம். உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் டிக்கெட்டை போட்டு ஃப்ரான்ஸ் வாங்க, குழம்பு ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிடலாம். வெட்டி வச்சிருக்க பாதி கொத்தமல்லி அதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, போதுமான அளவு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு திரும்ப வந்து பார்ப்போம். போயிட்டு வந்து பார்ப்போம், வெந்திருக்கும்னு நம்புவோம். எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. குழம்பு கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு இப்போ தனியாக ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கிண்டனாதான் அடி பிடிக்காது. இது நான் வச்ச குழம்பான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு. இப்போ தானே ஒரு ஷெஃபாவே உணர்றேன், அந்த மாதிரி இருக்கு எனக்கு. வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு.
நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு எல்லா மசாலாவும் கிடச்சிடும். இங்கே வந்து இங்கே இருக்கிற மசாலாவை வாங்கி நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு குழம்பு வைக்கும் போது ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருக்குது. சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா எப்படி பண்ணியிருக்கோம்னா எங்கள் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. குருமாவுக்கு மேலே வந்து ப்ரௌன் ஆனியன்லாம் போட்டு வாய்ப்பே கிடையாது. நம்ம பண்ணுறோம். ஏன்னா எங்கள் இஷ்டம், நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு வேணா உங்கள் இஷ்டத்தை நீங்கள் பண்ணுங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ண வாசம் அந்த ஸ்மெல் அப்படியே மூக்கில் இழுக்குது. இது என்ன தெரியுமா சொல்லுது? என்ன சீக்கிரம் சாப்பிடுங்க, என்ன சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லுது. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌன் ஆனியன் அப்படியே கார்னிஷ்க்கு மலை சாரல் மாதிரி மேலே தூவுவோம். அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். கொஞ்சோண்டு ஃபைனல் டச்சுக்கு வச்சுக்கிற கொத்தமல்லி புதினா அப்படியே போட்டு நல்லா வழிக்கணும். எப்படி வடிவேல் சொல்ற மாதிரி, அதுக்குன்னே வழக்கமாக ஒரு விளக்கமாக வச்சிருக்கீங்களா, அது மாதிரி வறுக்கு வறுக்கு வறுக்குன்னு தைக்கிற மாதிரி கொஞ்சோண்டு விட்டாலும் நமக்கு நஷ்டம். ஏன்னா இங்கே வந்து பொருள் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஊரில் ஈஸியாக வந்துட்டு ஒரு பொருளையும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். கொத்தமல்லி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. பச்சை மிளகாய் இல்லாமல் குழம்பு வச்சுருக்கோம். நம்ம ஊரில் ஒரு கிரேவி வைக்கணும்னா நம்ம நார்மலாக பச்சை மிளகாய் போடுவோம். இங்கே பச்சை மிளகாய் வேணும்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்தியன் ஸ்டோரில் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வைக்கணும். ப்ரீ ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வரும், இல்லைன்னா வராது. இதுக்கு மேலே ஒரு தடவை நாங்கள் இந்தியன் ஸ்டோர் போனப்போ அவருக்குன்னு தனியாக ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருந்தார். திரும்பின உடனே ஃப்ரிட்ஜை பார்த்த உடனே எனக்கு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கண்ணில் தெரிஞ்சு. நம்ம நார்மலாக ஷெஃபாக இருக்கோம். இப்போ அங்கே போகும்போதே ஒரு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதா? அதை பார்த்துட்டு தோதம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு உடனே அவரு, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் உனக்கு பொறுக்காதா அந்த மாதிரியே அவர் பார்த்தார். வேற என்ன பண்ணுறது? அவரே சொல்லிட்டார், சண்டை போட வேணாம், சண்டை போடாதீங்க கேட்டியா, ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அப்புறமா வந்தோம். ஆனால் இந்த தடவை எங்களுக்கு பச்சை மிளகாவே கிடைக்கல. வேற மிளகா கிடைச்சிது, ஆனால் அதை போட்டோம்னாக்கா நம்ம ஃபுட்டுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்பெயினில் முளையிற ஒரு மிளகா. நம்ம ஊர் பஜ்ஜி மிளகா மாதிரியே இருக்கும், ஆனால் காரமாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அது செட் ஆகாது. அதனால் நாங்கள் அதை வாங்கலை. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சோண்டு ரைஸை போட்டு அந்த கிரேவியை போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா சாப்பிடுவோம், இல்லைனாலும் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா எனக்கு தெரியுது அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அப்படி இருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா ரெசிபியை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். நாங்கள் பேசுனதெல்லாம் ஃபன்னாக தான் இருக்கோம், ஆனால் நான் ப்ரொஃபஷ்னல் நான் இல்லைங்க. நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் இங்கே. ரெசிபி ஒரிஜினல் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சேனலில் வீடியோ ஓடணும், அதுக்காக தான் இப்படி ஃபன்னாக பேசுனது. ரெசிபியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இல்லைன்னு வைங்களேன், டிக்கெட்டு போட்டு ஃப்ரான்ஸ் வந்து என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் சொல்லணும்னாக்கா, எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ 100 பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 பேர் பார்த்துருக்காங்க. 100 1000 ஆகணும், 1000 10,000 ஆகணும், 10,000 1,00,000 ஆகணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். நான் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் பஞ்சு தலைக்காணியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான்.